ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் அட்வைஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா பிஎஃப் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும் பிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா, அந்த பணம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், பிஎஃப் சம்மந்தமான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எம்ப்ளாயரும் சரி, எம்ப்ளாயியும் சரி ஆன்லைன்லேயே அப்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் பிஎஃப் தரப்பிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதிய செய்தி வந்து வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது யூபிஐ அப்படிங்கிறத வந்து லிங்க் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே நமக்கு யூபிஐனா தெரியும். கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி வந்து அந்த யூபிஐ ஆப்ஷன்ஸ் மூலமா யூஸ் பண்ணி பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து அதில இருக்கும். இப்போது இந்த இபிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஐ மூலமாவே நீங்க பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற புதிய வசதிய வந்து பரிசீலனை பண்ணிட்டுருக்காங்க. ஏற்கனவே இப்போ பிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே இருக்கிற வித்ட்ராவல் ப்ராசஸ்ல நீங்க வித்ட்ராவலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, 15 நாட்கள்லேருந்து 20 நாட்களுக்குள்ள அத ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களோட அக்கவுண்ட்டுக்கு வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க பிஎஃப்ல லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிட்டு இருக்கும். அது டைம் டிலேவாவும் இருக்கிறனால, இப்போ புது ஆப்ஷன் அந்த யூபிஐ இன்டகிரேஷன்ஸ் பண்ணா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணிட்டு, இப்போ என்பிசிஐ கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சஜஷன்ஸும் வச்சிருக்காங்க. இத பேஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் பிஎஃப்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஐ மூலமா வந்து நீங்க பணம் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிற ப்ராசஸ் வந்து வரப்போகுது. இந்த இபிஎஃப்ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூபிஐ பேஸ்டு வித்ட்ராவல்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்றதுல வந்து, இந்த கிளைம் வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால வந்து, இந்த ஒரு ப்ராசஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த யூபிஐ ப்ராசஸ்ல என்னெல்லாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த இபிஎஃப்ஓல வந்து ஏற்கனவே நம்ம பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே வந்து லிங்க் பண்ணியிருந்திருப்போம். இப்போ யுபிஐ ஐடிய வந்து டைரக்ட்டா அதில வந்து உங்களுடைய இபிஎஃப் அக்கவுண்ட்ல வந்து லிங்க் பண்றதுக்காக இன்டகிரேஷன் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. யுபிஐ பேஸ்டு இன்டகிரேஷன்ஸ் எந்த மாரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் வந்து குடுத்துருந்துருக்காங்க. யுபிஐ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்றதுக்காக வந்து எப்படி கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே இருக்கோ, அதில யுபிஐ வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்ல யுபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் எனேபிள் பண்ணுவாங்க ப்ரிஃபரபிளா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா உங்களுடைய யுஏஎன் யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் இருக்கும். யுஏஎன் நம்பர் இபிஎஃப்ஓ கூட லிங்க்டு என்ன இருக்கோ, அத வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. கேஒய்சி வெரிஃபிகேஷன்ஸ் அதில இருக்கும். அதில வந்து ஆதார், பான் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபைடா இருக்கணும். அப் டு டேட்ல இருக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அத ஆட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வித்ட்ராவல் டைப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்ஷியல் வித்ட்ராவலா இல்ல வந்து ஃபுல்லி வித்ட்ராவலா அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நார்மலா வந்து ஃபுல் வித்ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் இல்லாட்டி அன்எம்ப்ளாய்மென்ட்டா இருக்கும்போது அவங்க வித்ட்ராவல்ஸ் குடுப்பாங்க. இல்ல ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்க்காக மெடிக்கல் எமர்ஜென்சி, ஹோம் லோன் ரீபேமெண்ட் இல்லாட்டி எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி வித்ட்ராவல்ஸ் குடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு, வித்ட்ராவல் கைட்லைன்ஸ பேஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுமோ, அத வந்து அவங்களுக்கு புரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஆத்தென்டிகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டைம் வெரிஃபிகேஷன் வந்து ஓடிபி வந்து அவங்க மொபைல் நம்பருக்கு வரும். அத கரெக்ட்டா குடுத்து சப்மிட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அக்கவுண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்போ இதில வந்து இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் தான் இந்த யுபிஐல ட்ரை பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டா உங்களோட அக்கவுண்ட்டுக்கு நீங்க என்ன அக்கவுண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் இருக்கு. ஏற்கனவே பண்றனால 2 விதமான மெத்தட்ஸ்ல இருக்கு. ஆஃப்லைன் கிளைமும் இருக்கு, ஆன்லைன் கிளைமும் இருக்கு. இப்போ ஆஃப்லைன் கிளைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராசஸ் பண்றதுக்குன்னு சொல்லி அவங்க 15லேருந்து 20 நாட்கள் எடுத்திருந்திருப்பாங்க. அதே வந்து நீங்க ஆன்லைன் வித்ட்ராவல் அப்படின்னா வந்து 72 வொர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்து செட்டில் பண்ணுவாங்க. இந்த மாரி இருக்கிற கண்டிஷன்ஸ தான் வந்து இன்னும் வந்து சீக்கிரமா வந்து அந்த பிஎஃப் பணம்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, பிஎஃப் தரப்புல இருந்து அவங்க என்பிசிஐ கூட இந்த ஒரு இன்டகிரேஷன்ஸ் வந்து யுபிஐ ஃபெசிலிட்டி பேஸ்டா வந்து பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2 இல்லாட்டி 3 மாசத்துக்குள்ள ரோல் அவுட்ல வந்துரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா இபிஎஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஸ்மூத்தாவும், இன்னும் கன்வீனியன்ட்டாவும் அவங்க வந்து மணிய ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இன்ஸ்டன்ட்டா அவங்களுக்கு தேவைப்படும்போது வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால, ஃபினான்ஷியலா அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு புது ஃபியூச்சர்ஸ் வந்து வரப்போகுது. இப்போ கவர்மெண்ட்ல இந்த மாரி பிளான் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நாங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். இந்த வீடியோவ மறக்காம உங்க நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.